இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு கோவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோவக்காய் குழம்பு செய்யறதுக்காக கோவக்காவை வந்து 4 கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்டே நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயில கோவக்காய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கோவக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க இதே மாதிரி கோவக்காய் வத்தல் கூட வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிச்ச பின்னாடி நம்ம எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு கடாயில குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல கடுகு உளுந்து சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி ஒரு பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போல சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம 1/2 ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2.5-3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துடலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்ப நம்ம புளிக்கரைச்சல் வந்து சேர்க்கும் போது தண்ணி சேர்க்கல எக்ஸ்ட்ராவா. இந்த குழம்பு மசாலா கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காயை விழுத அரைச்சு வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். இது கூட நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. அடுத்ததா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த குழம்புல டேஸ்ட் அதிகமாக்கிறதுக்காக ஒரு பொடி சேர்த்துக்கலாம். அந்த பொடி செய்யறதுக்காக நான் ஒரு கடாயில 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 10 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது செவந்ததும் நம்ம மிக்சர்ல சேர்த்து பொடியா அரைச்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே நம்ம பொரிச்சு வச்சிருக்க கோவக்காவை இதோட சேர்த்துடலாம். இது கூட நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்துடலாம். இப்ப நம்மளுடைய சுவையான கோவக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கோவக்காய் குழம்பு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.